வாங்க. என்னங்க இப்படி? சின்ன வயசுல இருந்தே நான் விரும்பினதெல்லாம் கிடைச்சது. நான் விரும்பாமலே கிடைச்சது இது மட்டும்தான். உங்க ஹஸ்பண்ட் இறந்ததால நீங்க இப்படி வரத்தையா பேசுறீங்க? கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல இருந்தா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இல்லையா? போக மாட்டேன். நல்லா வாழ்ந்து காட்டுறேன். சவால் விட்டுட்டு வந்தேன். இந்த குளத்துல அவங்க கிட்ட நான் போக விரும்பல. இந்தாங்க கேசட். இதுக்கு என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். இது வரைக்கும் என்கிட்ட கேசட் கேட்டவங்க இப்ப என் கற்பையை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், என் கற்புக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நான் உயிரை விட கூட தயங்க மாட்டேன். அந்த சமயத்துல இந்த கேசட் அவங்க கைக்கு கிடைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த கேசட் தான். அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இப்ப நான் கமிஷனர் கிட்ட தான் போயிட்டு இருக்கேன். நாம 2 பேருமே போய் இந்த கேசட் கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு பாதுகாப்பு கேட்கலாம். வாங்க. 1000 பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு கட்டின தாலியில இருக்கிற பாதுகாப்பு வேற எதுலயும் இல்லை. சரி வாங்க. அண்ணா நீங்க போயிடுங்க. கேசட் பண்றோம். என்னங்க, இனியும் நாம போராடிட்டே தான் இருக்கணுமா? இவங்க கிட்ட நியாயம் ஜெயிக்காது போல இருக்கே. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்லைங்க. சொல்லுங்க. இந்த கேசட்னால ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. இந்த கேசட் பத்தி எல்லா விவரமும் இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். இந்த லெட்டரை படிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அப்படியா? கொண்டாங்க. நான் என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன். ஐயா, இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். பாருங்க.
ஹலோ சார் அவங்கிட்ட இருந்து எங்களால அந்த கேசட் வாங்க முடியல. உங்களை எதுக்குடா ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணு? இது கூட செய்ய முடியலன்னா bloody fools. எக்ஸ்கியூஸ் என்னடா எக்ஸ்கியூஸ்? இது பார், இது வரைக்கும் லாயரா தான் பார்த்திருக்கீங்க. என் சுயரூபம் என்னன்னு அவனுக்கு புரியதா வைக்க போறேன். I will kill that bastard. ஒரு பொட்டுச்சுக்கிட்டு இருந்து உங்களால கேசட் வாங்க முடியல? அது வந்து காரணம் சொல்லாதையா, எனக்கு காரியம் தான் முக்கியம். இந்த விஷயம் பெரிய இஷ்யூ ஆகக்கூடாதுன்னா நான் நேரடியாக தலையிடல. போலீஸ் லாக்அப்ல முடிய வேண்டிய விஷயம் அது. இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டீங்களே. நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன இனிமே? கேசட் சீம் வரைக்கும் போயிடுச்சு. உங்களால நம்ம பிரயோஜனமே இல்லை. இனிமே நானே நேரடியாக டீல் பண்ணிக்கிறேன். நீங்க போலாம். சிஎம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்னோட பவர் என்னன்னு அந்த சிஎம்க்கு தெரியும். போயா. ஓகே. என்ன எல்லாம் கலைஞ்சு சுரேஷ், 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 சுரேஷ். நிறுத்துங்கடா. அவன் ஏதோ புரட்சி பண்ணணும்னு நினைச்சான், பாவம்.
முடியல டென்ஷன் ஆயிட்டான். இந்த மாதிரி பொறுக்கி சட்டசபையில இருக்க கூடாதுடா. சென்ட்ரல் ஜெயில தான் இருக்கணும். தம்பி, சட்டசபையும் சென்ட்ரல் ஜெயிலு ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான். அதுல ஒண்ணு பாத்தியா, சென்ட்ரல் ஜெயில் தான் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. உன்ன சொல்லி தப்பு இல்லடா. நம்ம அப்பாவி ஜனங்க தெரியாம உனக்கு ஓட்டு போட்டு தெரிஞ்சு உன்னை விட்டு வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். டயலாக் கேட்டுட்டு இருக்கீங்களா? இந்த நாட்டுல அரசியல்வாதிகளை தவிர வேற எவனும் வாயை திறந்து பேசவே கூடாது. தூக்கி வெளியே போடுங்க.